கீபோர்டு ஆர்டிஸ்ட். என்னடா அது? பஞ்சு முட்டாய் கொலக்கட்டை இருக்கு. என்ன கொல்கட்டை? உள்ள எல்லாம் வச்சிருக்கேன். என்கிட்ட பலாப்பழம் இருக்கு, வேணுமா? குச்சி முட்டாய் பலாப்பழம்லாம் வச்சு வைக்க முடியாது. ஏன் முண்டை இந்த தண்டி ஆளை இழைச்சி போய் தெரியும், நீ போடா முண்டை. ஆமா கீரை முண்டா, நீ போட ஆரம்பிச்சுட்டாங்க. டேய் ரெண்டு பேரும் எதை செஞ்சாலும் ராதா முன்ன நீ பின்ன. நான் பின்னாடி எல்லாம் மாட்டேப்பா. நல்லா இருக்கும். ஐயோ நீ கம்ப விட்டுங்க. ஐயோ கம்ப விட்டு பின்னாடி. ஐயோ அப்ப ராதாக்கு பின்னாடி உனக்கு முன்னாடி. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம கொஞ்சம் கொஞ்சமா திங்கணும். கமான் குருவி ரொட்டி மண்டை. பொளந்துறடா. நல்லா பொளந்துட்டு போ, ஏற்கனவே பொளந்து தான் கிடக்கு. கிச்சலா கச்சா கிச்சலா கிச்சா. மருதமணி மருதமணி, நான் ராதாக்காக வரல, உங்களுக்காக தான் வந்தேன். நான் பூவே எடுத்து வைக்கணும் பின்னால, அத வைக்கிறப்போ சொப்பனம் நானு. ஏ மச்சான் மச்சான் ஓ வாயில வச்சா தூக்கி வா வாயில வைக்க. பெரிய வச்சிருக்கிற மாதிரி வாயில வைக்கும் போது எனக்கு ஒரு 50 கிராம் அங்க இருந்துல பீ துணி மாதிரி கிடக்கு, தூக்கி வாயில வைக்க. ஏய் ஏற்கனவே பல்ஸ் அடிச்சிட்டான் வலிக்குது. மகராஜி நீ வந்தாதே எனக்கு ஏதாவது கிடைக்கும். எது எது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியும். திருச்சி விஜி வந்தா உனக்கு கிளம்புன்னு. ஐயோ நான் நீ வந்தா தான் நான் தூண்டி ஓட்ட கட்டலாம்னே வந்து விழுகுது. ஐயோ நீங்க செய்யுங்க மருதமணி. செய்ய சொல்ற மகராஜி. இந்த வெண்ண போய் தொலைங்க அந்த பக்கம். ஒண்ணே ஒண்ணே நிம்மதியா டுங் டுங் விட முடியும். அத்த மக சொன்னதை வச்சுக்கணும். சரிதான் அத்தனை உடைத்த முகத்துக்கணும். சுகந்தா சுகந்தா அத்த மக சொன்னதை வச்சுக்கணும். சரிதான் அத்தனை உடைத்த முகத்துக்கணும். சுகந்தா சுகந்தா வெள்ளக்க மாறு பிஞ்சு போயிரு. என்ன பொம்பளைக்காக விளக்க மாத்தல அடிச்சு. ஏன் எடுத்துக் கொள்கிறா அணி முண்டை? பொம்பளை என்னை கிட்ட வரலைண்டா. என்னை கடிக்கிறவங்களா இருந்தா போய் கட்டிப்பொடி நொட்டி பொடின்றா. இப்ப மகராஜி நல்ல மகராஜி. யாரு பெத்த பிள்ளையோ? பாந்து சட்டை தூக்கி தூக்கி கொடுக்குது. ஆனா நீங்க செய்யுங்க. வாட்டு மிஸ்டர் எலிமுண்டை. ஏ மருதமணியை கொல்ல போறாண்டா. ஏற்கனவே சொல்லியிருக்கணும்டா. ஆட்டு வாழு மாதிரி என்னடா? ஏய் ஏய் கிடையாது, அங்கிட்டு போ. பாத்தியா இந்த சாக்கில் உளுந்தாடி காளி முண்டை. எந்த ஊர்ல ஆம்பளை பாயும் போது பொம்பளை ஊற ஓடணும். ஏங்க நீங்க ரெண்டு பேரும் எனக்காக அடிச்சு. ஆம்பளை பாயும் போது ஊற ஓடணும், பாய்ச்சல விட மாட்டேன். அவ சைடுல செஞ்சுட்டு இருக்காப்ல. கீப்பர் பந்த பிடிச்சு மருதமணி விடுடா கோத்த கைய நீ விடு. என்ன மகன்? சரி மிமிக்ரி பண்ணல. இல்ல இந்த பொம்பளை உனக்கு மட்டும் கூப்பிட்டு வந்தியா? நான் தான் 4300 கொடுத்து புருஷன் கெஞ்சி விரலை உருவி கூட்டு. ஏய் விரல விட்டா விரலை உருவி எதுக்குள்ள கூப்பிட்டு வந்திருக்க? இது என்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி. நீ காப்பரேட்டிவ் வேணா வாங்கிட்டு போ. ஃபேமஸ் தரவ ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வ. கையை விடு மிஸ்டர் ஏலப்பைய மகனே. கையை விடுறதுக்கு பூரா நகமா இருக்கு. வெட்டிட்டு வாங்க. நான் கப்ளிங்க சொல்லல. இந்த நீ கையை விடுறா. நான் கையை மசரதே முடிச்சிருக்கேன். நீ இந்த உசுர்ல பேர் ஆகாதவங்க கையை விடுவாங்க. விடு ப்ரோ. கையை எடுத்துரு. விடுறா. வேணாம். என்ன பண்ணி ப்ரோ? என்ன பண்ணி ப்ரோ? வேணாம். என்ன பண்ணி ப்ரோ? ஏய் கையை விடுறா விட முடியாதா? ஏய் அந்த பையன் இருக்கணும். திருப்பி அதே இடத்துல புடிச்சு பாரு, அப்புறம் என்ன நடக்குது?
உன் பேச்சுல சுத்தம் இல்லையே. என்னாச்சு? அதே இடத்துல புடிச்சு பாருன்னா நீ மாத்தில புடிச்சிருக்க. சொன்னதை தெரியடா தம்பி. ஆஹா, என்னடா மாட்டுக்கு மூக்கிட்ட இருப்பது. மண்டையில மதுர் இருக்கு. இதுக்கு வேற வாசிக்கிறாரு ஒரு பெரிய வாத்தியார் வாத்தியாரு. பாடுற வாசிக்கணும்லையா? ஆமா பாடுறா வாசிக்கணும். என்னத்தா கீத மண்டையில மசுறு இருக்குன்னாப்ல. அவன் மண்டையில மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் வளர்த்தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன். வாய் கிழிஞ்சிச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. புளிய மரத்தை ஏறி எலும்பு கடிச்சு விழுத்தாட்டம் நினைச்சான். முகரைங்கள அங்கே போய் என்ன பண்ண மிஸ்டர் கப்ளிங் மண்டை? முகரைய பாரு. என்ன பண்ணாங்க? இப்ப நான் பாரு என்ன பண்றேன் பாரு. நீ பின்னாடி பண்ணுவா உன்ன. மண்டையில மதுர் இருக்கு. ஏய் ஏய். தப்பு தப்பு. வாயில போடு. உன்னை எப்படி அவன் விடியறதுக்குள்ள சென்னை ஆக்கிடுவேன். நீ அவன் பாவம்னு இறக்கப்படுற. இந்த வத்தியா இங்க வந்து ட்ரில் போட்டு போறேன் பாரு. மருதமணி வாயில போடு. ஏ ஆட்டாதடா ஆட்டாத. நம்ம ஆட்டாதடா ஆட்டாத. ஆட்டாதம்மா ரொம்ப ஆட்டாத. நீ ஆடும்போது நான் கெடுத்துல வரல. ஆமா சரியா. நான் ஆடும்போது நீ கெடுத்துல வரக்கூடாது. அப்படி ஒவ்வொருத்தரா பண்ணணும். உனக்கு எனக்கு நீ பங்கு. ஓகே கோபப்படாதீங்க வேண்டாம். சாலையில ரெண்டு மரம் உண்டுதே. சாலையில வண்டி போகுது. 108 சேர்ந்து போகுது. ஐயப்பனுக்கு போற மாலை 108 கண்ணி ரெண்டும் சேர்ந்துருச்சுடா. 108 போடா நம்ப முண்டை. சாலையில வண்டி போகுது. 108 சேர்ந்து போகுது. அது வெறித்தனமான ஆட்டமா இருக்கு. எது வேணும் சொல் மனம். மணியே வித்தி புடிச்ச புடியே. ஐயோ இவ்வளவு நேரம் நான் அதுலயே கைய வச்சிட்டேன். அருளனே நீ புடிச்ச புடியில செத்து தேவையே. கடவுளே, நானாவது கைய வச்ச அவன் தலைய வாங்கி எழுத வச்சா தெரியுமா? நான் குறிப்பா குறவு மன பிடிக்கலையா? ஐயோ இல்லை உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா? அறிவு இருந்து அதுக்கு நீ உன் கூட வரல. எதுக்குள்ள உடைய தலைய விடுற? இது தலை போற விஷயமாங்க. போற விஷயமாடா, தலை வர்ற விஷயமாடா. ஐயோ ஏய் என்னடா கொஞ்சம் கூட ஒரு டிசிப்ளின் இல்லாம இருக்கற. சாரி ப்ரோ, உணர்ச்சிவசப்பட்டு குறுக்கு பாதைன உள்ள ஐயா பாவாடை தூக்கிட்டு உள்ள போனாப்ல மருதமணி. நீ பொத்துமா? அட பொத்தி கிடந்தா அவன் தான் திறக்க வச்சிட்டான். ஐயோ சீ நான் போறேன். ஐயா அப்படி சொல்லாதீங்க மருதமணி. ரெண்டு வாட்டி நடந்தா எனக்கு நீ உஷாருன்னா உஷாரு, ஓரஞ்சார உஷாரு. உஷாரையா உஷாரு, ஓரஞ்சார உஷாரு. கதவளி மண்டை வாட் சோகம். எதுல சொருவ போறீங்க? ஏன் புத்ரு, மூத்த புத்ரு ஏன் கோபப்படுற? அப்படி சொல்லாதீங்க. ஒன் பேமெண்ட்டே வாங்கிட்டு போறியே, அப்ப கூட போயிடுறேன். கப்ளிங் தரேன். ஏய் பப்ளிங்னா என்னது? கப்ளிங்ன்றதை விட மாட்டேன்
மருதமணி கப்ளிங் பப்ளிங்னா என்னது? ஐயோ, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏய் சொல்லுங்கப்பா. ஏய் ஏய் ராதா ஏன் கெடுக்குற? நீங்க சொல்லுங்க. ஐயா இருத்தா இவ்வளவு நாள் தெரியாம இருந்தா அப்படி இந்த தெரியும். சொல்லுங்க என்ன பப்ளிக்? சொல்லுங்க சொல்லுங்கம்மா புள்ள நீங்க அஸ்வாங்க நம்ம நம்ம நமங்குது. ஐயோ சாக்கர் வாடா. எங்கட ரெண்டு போட்டுக்கிட்டு நல்லா செய்யணும். ஐயோ நல்லா நிக்க வச்சு தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள அவனிவே பக்கத்தில மயிலதான் எட்டத்தில மாமேனிவே பக்கத்தில மயிலதான் எட்டத்தில எம்மம்மா ஏம்மா ஓடு தன்னந்தனி என்ன செய்யவே இல்ல, துணியை துவைச்சுக்கிட்டு கிடக்குறானே. அவன் துவைச்சு விடுறேன் அப்பதான். அப்பதானா? நீங்க செய்யுங்க. தூத்துக்குடி கொத்தனார். அது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம். ஐயோ அது வேற மாதிரி பாடுவாங்களே, நீங்களும் அதே மாதிரி செய்வீங்களா? அப்படி பாட மாட்டேன். தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி அடுத்த வரி படவடம் வந்துருச்சு. கொத்தனார் தூக்கி போட்டு குத்துனாரே. என்னங்க இந்த சைடுல குத்திட்டு போயிட்டாரு, அவருக்கு குத்திருச்சு. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு. ராதா உங்களுக்கு என்னாச்சு ராதா? ராதா ஏய் நீ கூட கொஞ்சம் தண்ணியா போட்டு. ஏய் தண்ணி இல்லப்பா. ஐயோ என் தம்பிக்கு இந்த நிலைமையா? என்னங்க ஆச்சு? குத்தும்போது விரல் அடிச்சிருச்சு. ஐயோ அவருக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆயிடுச்சா? ஐயோ நீ வச்சிருக்கிற பொம்பளை எல்லாம் என்ன பண்ண போகுது? வரும் என்னைய உன்கிட்ட நெருங்க விட்டானா ஓவ ஏறிடுச்சா? ஏறிடுச்சா? ஏங்க அப்படி ஒண்ணு வீங்கின மாதிரி தெரியலையே. போய் தைலம் போட்டு விட்டுறியா? நல்லா நீ விடவா? தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி அல்லனே அந்த ஊரை போட்டு உளுந்த கொண்டு வா, போட்டுட்டு அரைக்க ஆட்டிடுவோம். ஏங்க கிரைண்டர் செய்வீங்க நல்லா இருக்கு உங்க பெல்ட். இது வச்சு அது கடுக்கு புடுக்கு கடுக்கு புடுக்கு கடுக்கு புடுக்குன்னு சுத்துது. அப்பயும் கடுக்கு புடுக்குன்னா செய்யுமா? இழுத்துக்கிட்டு சுத்துது. ஐயா அப்ப அது நல்லா இருக்காது. மருதங்குடி கொத்தனார் மொட்டை கம்பா ஓட்டி. வயிறே நிறைஞ்சு வச்சுடா. மூச்சு திணறுதா? மனசு நிறைஞ்சது, வயிறு நிறைஞ்சதா? நல்லா இருக்கும் ஹலோ நல்லா இருக்கும் ஹலோ. நல்லா இருக்கும். போச்சுடா.
ஐயோ ஐயோ எப்படியா கண்ட நீதான் காப்பாத்தி விடு. தெரியாத ரொம்ப குறைய கூட. என்னாச்சுங்க? ஐயோ என்னத்த திருகிறாரு? கிராமத்தை கொலகத்துல உள்ள விட போறடா. ஏங்க மருதமணி புடிச்சா பரவாயில்லம்மா, புடிச்சுட்டு இப்படி திருகுறேன். அது என்ன ஆம்பிளிஃபையரா திருகிறதுக்கு? ஐயா எனக்கு பேசின காசு கொடுங்க, நான் போறேன்யா. இவன் உன்ட கிட்ட கிட்ட வர வரவே என்னை கொண்டாலும் கொண்டு வரியா. ஐயோ எனக்கு வேணாம் இந்த விளையாட்டே வேணாம் சாமி. வேண்டாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. இது என்னடா விளையாடுறதுக்கு எத்தனையோ விளையாட்டு இருக்கு. நீங்க கடைசி வரைக்கும் நின்னு செய்யணும்னு ஆசைப்படுற மருதமணி. எங்க நிக்கிறது? அதுதான் நிக்க விடாம ஆக்கிட்டானே. ஐயோ இனிமேல் இப்போதைக்கு மண்ணா மதுரை குண்டு மல்லி வாடா போடா தலைக்கு சூடு திவாமா திவாமா திவாமா. அம்மா மடப்புறம் மாலையாத்தாவோ இல்ல போய் அப்படி ஊதி அடி நெத்தியில திலகம் விடுறாரு. மடப்புறம் காளியாத்தாவே நான் மண்ணள்ளி தூத்தலன்னே அவனை. ஐயோ ஏன்? ஏங்க அவர் உயிர் நாடி அங்கதான் இருக்கா? அங்கதான் இருக்கு. கம்பியை பிடிச்சோன்னு விட்டுரு, எல்லாமே விட்டுரு. அம்மா மாங்குயிலே பூங்குயிலே போட்டுக்கிட்டு மாங்குயிலே பூங்குயிலே போட்டுக்கிட்டு முத்து முத்து கண்ணாலே நான் சுத்தி வந்தேன் பின்னாலே. மாங்குயிலே பூங்குயிலே ஒண்ணு கேளு. மகராஜி வந்தா தாண்டா எனக்கு. நல்லா மெத்தையில உட்கார மாதிரி இருக்குமே. மெத்தையிலையா? ஏய் எலும்பு குத்துது. ஐயோ. சங்கூதி. சங்கு ஏய் சங்க ஊதுனியா நக்க கூடாது. எனக்கு ஊத தெரியாது. எனக்கு இது வரைக்கும் எத்தனை சங்க நக்கி இருப்பீங்க? ஐயோ அருள் கொடுக்க கொடுக்க ஏய் உனக்கு என்ன அருளன் அந்த வேலை பாக்குறாப்லையா? அவனுக்கு போறாம. ஐயோ மருதமணி நீங்க விஜய் வந்தா மட்டும்தான் ஏறுவீங்களா இல்ல எல்லாத்துக்கிட்டும் ஏறுவீங்களா? எல்லாத்துலயும் ஏற முடியாத வழக்க மாத்திரம் அடிச்சு ஓ, அப்ப இறங்கி தொலை எறும்பு மாடு. இருக்க இன்னொரு 2 நிமிஷம். வந்துருச்சா? 2 நிமிஷம். ஏய் நல்லி எலும்பு குத்துது. இரு சாமி அது எலும்பு இல்ல. ஏய், ஏய் நல்லி எலும்பு குத்துது. ஏய் எலும்பு இல்ல, எலும்பு எலும்பு. ஏய் ஆமா எலும்பிட்டாலும் பீத்துணி மாதிரி. 2 பேரும் பஸ் ஏறி வீட்டுக்கு போங்க. வா போலாம். நாடகமா செக்ஸ் படமா? நான் போன மேடையில் அரும்பாறை வரப்பட்டதுக்கு பான்ஸை போட்டு கம்பு கூட்டில் அரைஞ்சேன். அவள் ஏறிக்கிட்டு இருக்க நாளைக்கு புருஷன் வந்து என்னையை தானடா வெட்டுவேன் அப்படி நீ நினைக்கிற. ஏறி உட்காந்தது என் தங்க 4 பேரும் ஜூம் பண்ணி ஷூட் பண்ணிட்டேன். எடுத்துட்டீங்களா? வேல்ராஜ் கேமரானே மாதிரி அலசுறாங்க இவங்க. எடுங்க. எடுங்க. குண்டன நம்பளை அடிச்சு நேற்று போய் கொண்டே வருவேன். அவள் பேக்ரவுண்டு உனக்கு தெரியாதடா. ஏய் என்னாச்சு? குடும்பமே பெரிய லெவலில். பேக்ரவுண்ட் திமுடுமுட 4 மூட அவனோட இருக்கு. மருதமணி என்ன என் பேக்ரவுண்டு? ஏன் உங்களை பயமுறுத்துறாப்ல? என்ன எதுக்கு? யார் பார்த்தா என்ன ஆகும்? ஏய் அவ புருஷன் வந்தான்னா, அவன் குழந்தை வந்தான்னா, மச்சான் வந்தா எனக்கு என்ன? நோ ப்ராப்ளம். ஐயோ என்ன இப்படி சாதாரணமா சொல்றீங்க? ஏறி உட்கார்ந்த நீ அந்த பிள்ளைய நெஞ்சில குத்துறாங்க. நல்லி எலும்பு. ஏறி ப்ரோ ஏறி நான் தான் உட்கார்ந்தேன். ஆனா அடி வாங்குறது குத்து வாங்குறது நீனே. எனக்கு இன்னைக்கு நாடகத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தங்க. இதானே காரியாவட்டியில் ஒரு வடையும் ஒரு டீ வாங்கி கொடுத்தது யாரு? மதுரையில் வந்து வேணும்ன்ற சாப்பிட்றான்னு சொன்னது யாரு? ஏசி காரில் கூப்பிட்டு வந்தது யாரு? 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறது யாரு? அப்போ அவளை கட்டிப்பிடிக்க சொன்னது யாரு? மருதமணி போகவா? உண்மை ஊருக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு நீ பெரிய மாமாக வேணும். பெரியப்பாவா? இவர் எனக்கு மச்சான். எங்க மருதமணி? ஐயோ நீங்க மச்சான். அப்ப அவர் வச்சானா? ஆமா நான்
இந்த உதுத்த முண்டை திருந்த மாட்டான். போட கேன முண்டா. வா. போவா. போத்தா, ஓ அவர் பச்சை பட்டம் நமக்கு நாத்தே அவங்க டோல் கம்பி தூக்கணும். காசா பணமா இருக்கு. டேய் அந்த டோக்கன் போடுறது தானே நீ அவன். இருக்கிற வரைக்கும் தானம் பண்ணிட்டு போவோம். போ போவா. போ. மருதமணி சொன்னாதான் நான் வருவேன். இருக்க இளைஞர் ஊரா நினைப்பாங்க. அவங்க அப்படிங்களே எப்படியாவது ஓத தெரியுறோம். அந்த கப்ளிங்னா என்னது? காத்து மேல, காத்து கீழே, காத்து உள்ள, காத்து மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப சூத்தடிக்குது. அது ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்பி விடு. வா. கப்ளிங் என்றால் மறந்தபடி நான் எடுத்து சொல்ல. சொல்லுங்க 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 மாப்பிள்ளை. ஏய் ஓது நடந்துறாத. சொல்லுங்க. ஏய் ஓது நடந்துறாத. சொல்லுங்க. அம்மாய் ஓது சொல்லுங்க. ஓச சூடு பண்ணி கிளப்பி விடுறியே. அங்கிள் அடிக்க மாட்டேங்க வாங்களே. ஏய் ஊத்த முண்டை இங்க வா. என்ன முண்டா? நான் ஒண்ணுமே செய்யல, அவன் ஒண்ணுமே செய்யாம இல்ல. அடியே உன் கூட வந்ததுல இது ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப மிச்சம். அடியே நான் தாண்டி மெயின் அப்பன் டிப்பன்ஸ் ஆடுறவன். அவன் சப்சூட்டுக்கு இறங்குறவன் எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. ஒரு கோடி ரூபா ஓட்டு. அவரு மெயின் நீங்க சப்பவா? ஆமா நான் தப்புறேன். நிஜமா சப்பவா? ஏய் சப்ஸ்டிட்யூட். நான் உள்ள வரும்போது நீ அங்க இருந்தேன்னா பல்லுக்கு காய வச்சு ஒரு சிமெண்ட் மூலையில் எழுத்தே வருது. ராதா அவர்களே, 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கினாலும் நீ 12 நிமிஷம் இந்த ஓனர் அதில் உட்காந்து வர முடியும். ஆனா முழுசா ஓட்டுறவன் டிரைவர் தான். அப்போ வண்டி எஃப்சிக்கு போனவனு வரேன். எஃப்சிக்கு நான் தானே போய் விடணும். எஃப்சிக்குமே நான் கொண்டு போய் விட்டாத்தே எங்க எஃப்சி பாப்பா. பேமெண்ட் நான் பேமெண்ட் நீ தான் கொடுத்தாகணும். அதுக்கு என்ன பண்றது? இது ரிவல்ஸுக்கு விழுகாதடா. ரிவர்ஸ் ரொம்ப புடிச்சிட்டு ஆட்டிட்டு கூட விட விட்டேன். ஒன்னே தான் நீ நோங்குறிய. நீ அப்படியே நிக்கிற தாப்பல கட்ட மாதிரி. இரநூறுவா சேர்த்தாரு. சாரி ராங் நம்பர். ஏன்டா அதுக்குள்ள இழைக்கிற? இன்னும் நேர காலம் எவ்வளவோ இருக்கு. அதுக்குள்ள இப்படி மூச்சு வாங்கினா எப்படி நீ வண்டி எடுத்து ஓட்டுவ? பலகாய இருந்தா இலைச்சா தாண்டா நிலை செய்ய முடியும். அப்படியா? இலைக்க விட்டுதான் மாட்டை புனிய வைக்கணும். நீங்க செய்யுங்க, அவர் பார்க்கட்டும். ஜி தூக்கிட்டு கம்புக்குள்ள எட்டாரா இங்க என்ன இந்த பொம்பளை வெளிப்படையா இருக்காங்க. ஆனா என்னால முடியாது. விடு நான் பாத்துக்கிறேன். உன்னைய கொல்றதுக்கு இதை விட்டு எனக்கு வழி இல்லை. நீங்க பாப்பீங்கன்னு தான் நான் உங்களுக்காகவே வர்றேன். நான் 8 நாளைக்கு தூங்க மாட்டேன். ஐயோ அவனை போட்டு நீங்க செய்யுங்க. லைட்டை ஆஃப் பண்ணப்பா. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். நம்ம நாடகம் நடத்தி மசரை புடுங்கினேன். நீங்க செய்யுங்க. ஆம்பளை ப்ரோ வேறு அங்கே தீப்பெட்டி வாங்கிட்டு வந்து இங்கே ஃபில்டரை பற்ற வைக்கிறேன். சரி ஒரு வார்த்தை கேட்டுட்டு போக. நீ கேட்டு தானே அப்படி வேலை பண்ண. நான் என்ன செய்ய போகிறேன்? அண்ணன் நல்லா இருந்தா இந்த தம்பி 4 பொண்ணை குட்டி ஓடிச்சுன்னா ஒரு நாய் குட்டி கொடுப்பியாப்பா? ஓ மூஞ்சிக்கு பிறந்தா ஐயா அவன் மூஞ்சிய பாருங்க வங்குரங்கு மாதிரி. ஐயோ உங்களையே செட்டி அவ்வளோதாட்டி. எங்க 2 பிள்ளைக்கு போய் புள்ள பிறந்தா எப்படி இருக்கும்? முதல் டாக்டர் செத்துருவேன். உன்னை பாராட்டணும் தம்பி. என்னத்தை பாராட்டினேன்? அவ்வளோதான் பால் ஊட்டிட்டியே. என்ன அங்கிள் நீ என்னது 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்தாலும் அதுல எல்லாம் பெருமை இல்லை தம்பி. எத்தனையோ பேத்துக்கு அன்னதானம் சோறு போட்டாலும் அதுல எல்லாம் பெருமையா இருக்கு. எவ்வளவோ பேருக்கு துணி இல்லாதவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கறதுலாம் பெருமை இல்லை. ஆனா தினமும் ஒரு பொம்பளை எனக்கு கூட்டி விடுறவாரு. அண்ணனுக்கா தம்பி அசிங்கப்படலை ப்ரோ. அண்ணே இந்த சிலிண்டர் எனக்கு வேணாம் அண்ணே. நான் விறகு அடுப்பில் காப்பி கொதிக்க வச்சு குடிச்சுக்கினேன். நீங்கள் சிலிண்டரை வச்சு பிரியாணி கிண்டுக்கினே. என்னங்க அவன் தலையை விட்டு பார்த்து முடியலன்னு போயிட்டான். ஓட்ஸ் இருக்கா? போய் வெல்டிங் வச்சுட்டு வா. போ. விட்டு கொடுக்க மாட்டேன் விஜி.
உன் வீட்டுக்கு நான் வந்துட்டு 8 நாளைக்கு உன் கூடயே தான் இருப்பேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன். ஏன் அவ்வளவு நேரம் செய்வீங்களா? 8 நாளைக்கு ஒண்ணுக்குமே ஆகாது. 9வது நாள் என்ன மாதம் அவனுக்கு முளைப்பாரி மாதிரி பூத்தாத்தே. உன் மேலே ஏண்டி ஓமத்திர வாட வருது? அது வரையில யாரும் மூத்திரத்தை பெஞ்சு. அது மூத்திரம் இல்லடா, ஏன் மூத்திரம்? அட பாவி பலே விஜி. ஐயோ நீ எங்கன படுப்ப? நானே வேனுக்கு அடியில. அது மதுரை பாட்டு தான் பஸ் ஸ்டாண்ட்ல படுக்கும்டா. இதெல்லாம் கேட்டிருக்கிறேன். நாளைக்கு படுக்கும் தெரியாது, வீட்டுல தான் படுக்குவான். எப்படி தெரியுமா காதல பண்ண போறேன்? காதல பண்ணாதீங்க. கண்ணுல பால் எம்கையாரு கண்ணுல பால் ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா, மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்த. நான் வேணா போயிட்டு ஒரு 7 வகை சோறை கட்டிட்டு வளகாப்புக்கு வரேன். மூஞ்சியே ஈச வாய் மாதிரி வை. ஏய் இது ஜிபி பாரு நாய், இது ஈச மாதிரி. இன்னும் ஊசியா வைடா. ஏய் இது தண்ணி பாம்பு. நாக்கு வெளியில வராம. ஆறு சனமுண்டையா. கொஞ்சம் ஜிலிப்பாயி ஒரு ஸ்டெப்பு மாறுச்சுன்னா உன்னை என்னை கந்தங்கத்தமாக குழந்துருவேன். ஒரே எத்துத்தேன் குருடாங்கில் மாதிரிதான் டெத்து. இந்த கல்லு மண்டை உட வீரு இப்போ தானே முட்டி கட்டியிருக்கேன், கல் இறங்கட்டேன். கண்ணுல பால கண்ணுல பால ஊத்த வந்த விச்சியம்மா, ஏ விச்சியம்மா, ஏ நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா, மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்த தேனே தேனே அஞ்சுதமே, ஏ ரஞ்சிதமே, ஏ அஞ்சுதமே. எப்படி எங்கிட்டு தானே வச்சேன்? இல்ல இல்ல இங்கதான் வச்சீங்க. நீங்க பாடுங்க. அங்கேயும் இல்லை போ. அண்ணே அங்கேதான் வச்சேன்னா ஓத்து கூலி முத்தெடுத்து ஓர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒண்ணு சுதிக்கிறது, அடி ஆத்தா மனசுகம் பாடுது. சாத்து கோடி ஏண்டா கரண்ட் போச்சா? மிஸ்டர் குருட்டு கோக்கு டாமி வாங்க தங்க, வாங்க தங்க, ஒரு 2000 வாங்கிட்டு போங்க. வாங்க வாங்க. எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் டாமி. கலா வாங்க தெரியாத ஒருத்தன் வீடு நினைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டானா. இப்ப தப்பிக்க முடியாது. கண்ணுல பாழ என் கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பாழ வார்த்ததென்ன ஏ மாமா. தூக்குனாம் குருவி கூடு அப்படிங்க வந்து ஆறாரோ ஆரிரோ என் கண்ணே நீ ஒரு மருதமணி மயம். அப்போ எங்கே என்ன அப்பா வருவேன். அம்மா இங்க இருக்கேன், பால் கொடுக்க வாடி செல்லம். இந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்துருவில்ல. அன்னத்தை பாத்தியா? அன்னத்தை ஒரு மட்டும் அப்படி தூக்கிட்டு வேணாம் வேணாம். ஒரு சிம்டு அப்படி பார்த்தா எந்திரிச்சு அரண்டு ஓடி தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க செய்யறீங்க? அன்னத்தை பாத்தியா? என்னங்க இவருக்கு வாயில முளைச்சிருச்சு? மாஸ்க் போட்டிருக்கேன்.
அன்னத்தை பாத்தியா அன்னத்தை பாத்தியா அத்தாச்சியா நொன்னும் போது ஏய் அத்தாச்சிய போட்டுக்கிட்டு கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்து கல்லுச்சல் நீரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அதை எடை போட்டு ஏலே குரங்காடி போல ஏலே உன்னை அடிச்சு அடிச்சு கையெல்லாம் காய்ச்சி போச்சு எதுக்கு அடிக்கிறியா அது எதுக்கு தள்ளிட்டு போற கட்ட முடியல ஐயோ மெதுவா பாவங்க கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கல்லுச்சல் நீரில் வந்து நடை ஓட்டது இந்த நெஞ்சை அதை எடை போட்டது தாம்பூலந்தான் மத்தாமலை கொத்தாங்கும்மன வஞ்சுருவே ஓடி அங்கே தள்ளித்தான் அடியே அடியே ஆத்தா ஆட்ட மாத்திரடா தாம்பூலந்தான் மத்தாமலை பாக்கி வந்த பச்சை கீழ் தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாட கடாய ஒரிஜினல் தொழியை போட்டு போயிட்டு உன்னை முண்டமாக்காம தற்காவலிலேருந்து போக மாட்டேன் உன்னை விளக்கமா அந்த பொம்பளை ஒரு அடிக்கன்னு நான் வெள்ளி செவ்வாய் விளக்கு போடணும் இன்னைக்கு புதன்கிழமை ராதாவும் உனக்காகத்தான் இந்த விஜயும் எனக்காகத்தான் கண்ணுல பால ஏன் கண்ணுல பால ஒத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பால வந்ததென்ன சொல்லம்மா மாறா என்ன பண்ண அங்கிள் இது எல்லாத்துக்குமே உன் சம்பளம் 5000 செத்துச்சு அது ஒன்று தெரியுமா 5000 என்ன தம்பி 5000 இந்த வருஷம் பூரா கூட சம்பளம் வேணாம் நீ வச்சுக்கானா கொஞ்சம் உனக்கு நான் மாமா வேலை பார்க்க சொல்றேன் அதான் கடைசி குண்டு நெஞ்சில் வாஞ்சி ஒன்று தாண்டா 21 வருஷம் நான் எதுவுமே பண்ணவே இல்லைங்க என்னத்தா நான் எதுவுமே செய்யவே இல்லை கொஞ்சம் வாங்க ஏன்னா கிழக்கு ஏரியாக்காரங்க மோப்ப சத்தி அதிகம் முட்டை கவுச்சி வருதடி அடிய பாரு கண்ணு தனியா நாளம் வாங்குவேனா டேய் சரி சரி இது 500 தரேன் கண்ணுல பால ஊத்த வந்த விஜயம்மா ஏ விஜயம்மா ஏ நெஞ்சில பால வார்த்ததன்னு சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மணி மணி மத்தாரம் பாரு அணிக்குட்டியை எப்படி ரோட்டில் அடிச்சு போட்டு போயிருக்காங்க ராமருக்கு தூது பண்ணதையும் அணில் அதை போய் ரோட்டில் அடிச்சு விட்டு எந்த காரையும் பார்த்த வேலை சத்தியா உப்பு கண்ட வாடகைக்கு எப்படி வருதோ அந்த நாய் உன் காதலை சொல்லு சொல்லவா இவன் எப்படி உன்னை லைன் பண்ணிட்டான்னு இப்ப பாக்குறேன் உங்க 2 பேரையும் நான் எப்படி நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா 2 பேரும் ஒற்றுமையாக எங்க 2 பேர்த்தையும் நினைத்த உத்தமியே 100 வருஷம் இந்த ராதாவும் மருதமணி பேரு விளங்க எங்க வாழணும் ஆம்ச நல்லா இந்த ராதாவும் மருதமணி பேரு விளங்க எங்க வாழணும் சொல்ல மனத்தில் ஒரு சூடு குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும் ஒண்ணுக்குள்ளே பக்கத்துல ஒண்ணுக்குள்ள கையில கண்ணு வரும் வந்தாத்துல கண்ணழகா அம்மாடி செல்ல 100 வருஷம் வருஷம் நம்ம ராதாவும் மருதமணி பேரு விளங்க எங்க வாழணும் ஏய் இருனே போய் என்ன ஓட்டு வரேன் உசில மணியாட்டம் உடம்பத்த பாரு திருநாறு பேரு ஓம குச்சி போல குடிச்சாரு தாரம் தாண்டி அணைச்சாட்டா தாங்காது பாரம்
போறான்